guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அட் த சேம் டைம் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சியை டெவலப் பண்ணுற விதமாக இருக்கக்கூடிய சென்டென்சஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சென்டென்ஸாக இருக்க போது நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரே சென்டென்ஸ் பேட்டர்ன் வச்சு நிறைய விதமான சென்டென்சஸ் வந்து இங்கிலீஷில் பேசுகிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவன் எப்படி வந்து இதை நடக்க விட்டான், அவள் எப்படி அவனை போக விட்டா, ஸோ நம்ம எப்படி அவங்கள வின் பண்ண வச்சோம், அதாவது நம்ம எப்படி அவங்கள இந்த கேமில் வின் பண்ண விட்டோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசுறதுக்கு, அதாவது ஒரு விஷயத்த நம்ம எப்படி அப்படி நடக்க விட்டோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா. சப்ஜெக்ட்ஸ் மாறுபடும். அவள் எப்படி அதை பண்ண விட்டா, அவன் எப்படி அதை நடக்க விட்டான். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து மாறும். ஸோ ஒரு விஷயத்த எப்படி நடக்க விட்டோன்னு கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கிலீஷில் பேசணும். அது என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஹவு குட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அப்புறம் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னவா வேணால் இருக்கலாம். ஐயா இருக்கலாம், வி, யூ, தே, ஹி, ஷி, நேம்ஸ், பெயர்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஐங்கிறது என்னன்னா, வீணா நாம், யூ நீ, தே அவர்கள், ஹி அவன், ஷி அவள், நேம்ஸ்னால் எந்த பெயர்களாக வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தனலக்ஷ்மி அப்படி கூட இருக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் லெட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா இந்த மாதிரி சென்டென்ஸ் லைக் குட் பை கூட சொல்லாமல் என்னை எப்படி நீ போக விட்ட. ஸோ இந்த மாதிரியான சென்டென்ஸ் சூப்பராக பேசிடலாம். அது எப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இப்போ டிரெக்டாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், என்ன இருக்குது, ஹவு குட்டுங்கிறது. ஏன் அப்படி இருக்குது, குட் பை கூட சொல்ல விடாமல் என்னை எப்படி நீ போக விட்ட, எப்படி போக விட்ட அப்படி சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடணும், ஹவு குட். அடுத்து என்ன இருக்குது, ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீ அப்படிங்கிறது தான் சப்ஜெக்டாக வந்திருக்கு. அப்போ நீனா என்ன, யூங்கிறத ஆட் பண்ணுவோம். ஹவு குட் யூ, அப்புறம் ஹவு குட் யூ சப்ஜெக்ட்க்கு அப்புறம் லெட் அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா. ஹவு குட் யூ லெட், அப்புறம் என்ன எப்படி நீ போக விட்ட அப்படின்னா ஹவு குட் யூ லெட் மீ, போக விட்ட கோ, குட் பை கூட சொல்லாமல் எப்படி என்ன போக விட்ட அப்படிங்கும்போது வித்தவுட் சேயிங் குட் பை. இப்போ ரீட் பண்ணி பாருங்க. How could you let me go without saying goodbye அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்னும் இதே மாதிரியே டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷனில் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இந்த மீட்டிங் முக்கியமானதுன்னு தெரிஞ்சும் என்னை எப்படி நீ மறக்க விட்ட அப்படின்னு சொல்கிறோம். இந்த மீட்டிங் முக்கியமானது தெரிஞ்சும் நான் மறந்துட்டேன், நீ எப்படி விட்ட அப்படி சொல்லி கேட்குறது. ஸோ இதை பாருங்கள், ஃபார்முலாவில் என்ன இருக்குது, ஹவு குட் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஹவு குட் நீ, இங்கே பாருங்கள், என்னை எப்படி நீ மறக்க விட்ட அப்படி சொல்லியிருக்கோம். அதனால் ஹவு குட் நீ அப்படிங்கிறனால யூ, ஹவு குட் யூ. அடுத்து என்ன இருக்குது, சப்ஜெக்ட் எழுதியாச்சு யூன்னு, லெட் அப்படிங்கிறது போகணும். ஹவு குட் யூ லெட் என்ன அப்படி சொல்லும்போது லெட் மீ, மறக்க விட்ட ஃபர்கெட். என்னது, இந்த மீட்டிங் முக்கியமானதுன்னு தெரிஞ்சும் அப்படின்னா த மீட்டிங் வென், உனக்கு தெரிஞ்சு, அதனால் வென் யூ நியூ இட், முக்கியமானதுன்னு தெரிஞ்சும் இட் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா. இப்போ ரீட் பண்ணுங்க. ஹவு குட் யூ கொஸ்டின் கேட்குறோம் இல்லையா. ஸோ கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எழுதும்போது. ஓகேவா. சரி பாருங்கள், ஹவு குட் யூ லெட் மீ ஃபர்கெட் த மீட்டிங் வென் யூ நியூ இட் வாஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அவனை எப்படி நீ தனியாக போக விட்டன்னு கேட்குறோம். ஸோ எப்படி நீ தனியாக போக விட்டங்கிறது ஃபர்ஸ்ட் வரும். அதுக்கு தான் ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்கோம், ஹவு
could அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் என்ன நீ how could you let போக விட்ட அப்படி சொல்கிறோம் இல்லையா விடுறது ஒரு விஷயத்தை செய்ய விடுறது அப்படிங்கிறனால தான் இந்த இடத்துல லெட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகேவா how could you let அவனை அதனால் இந்த இடத்துல என்ன போடணும் let him போக விட்ட go alone தனியாக போக விட்ட அப்படி சொல்லி கேட்டுக்கிறோம் அதனால் how could you let him go alone அப்படின்னு சொல்லணும் அடுத்தது கெஸ்ட் சோர்வாக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் எப்படி அவங்கள ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க ஸோ கெஸ்ட் வந்து டயர்டாக இருக்காங்க அது அவங்களுக்கு தெரியுது அப்படி தெரிஞ்சும் எப்படி அவங்கள வெயிட் பண்ண வச்சாங்க அதாவது கெஸ்ட்டை வெயிட் பண்ண வச்சாங்க அப்படி சொல்லி கேட்குறோமா ஸோ இதில் கெஸ்ட்டை எப்படி அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் வரும் பாருங்கள் ஹவு could they அவங்க வெயிட் பண்ண வச்சாங்க அதனால் how could they let யாரை கெஸ்ட் இல்லையா அப்போது let the guest how could they let the guest wait ரொம்ப நேரமா so long அவங்க கெஸ்ட்டு சோர்வாக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அப்படி சொல்லும்போது when அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் அதனால் when they knew the guest were tired ஓகேவா இப்போ ரீட் பண்ணி பாருங்க how could they let the guest wait so long when they knew the guests were tired அப்படின்னு சொல்லணும் அடுத்தது அவங்க எப்படி சாப்பாடை அடிப்பிடிக்க விட்டாங்க அப்படி சொல்கிறோம் ஸோ அதை பாருங்கள் அவங்க எப்படி அப்படி சொல்கிறோம் அதனால தான் how could அவங்க they let என்னத்தை விட்டாங்க சாப்பாடை அடிப்பிடிக்க விட்டாங்க அப்படி சொல்கிறோம் how could they let the food அடிப்பிடிக்க விடுறத பேர்ன் ஆகிறதுன்னு சொல்லுவோம் அப்போது let the food burn போட்டால் கரெக்டாக இருக்கும் just read the sentence now how could they let the food burn அப்படின்னு கேட்கணும் அடுத்தது நீ எப்படி அவனை அது மரியாதையாக இல்லைன்னு தெரிஞ்சும் அப்படி பேச விட்ட அப்படி சொல்லி கேட்குறோம் அது மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சும் அவனை எப்படி நீ அப்படி பேச விட்ட அப்படி சொல்லி கேட்குறது ஸோ அதில் அப்படி பேச விட்ட அதாவது நீ எப்படி அப்படி பேச விட்ட அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும் how could you நீ எப்படி பேச விட்ட அதனால் how could you let யாரை அவனை let him அப்படி பேச விட்ட talk like that அது மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சும் அப்படி சொல்லும்போது when you உனக்கு தெரிஞ்சும் அதை தான் நம்ம மீன் போடுறோம் அதனால் இங்கிலீஷில் சொல்லும்போது when you knew it was irrespective ஓகேவா மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சும் அப்படின்னா when you knew it was irrespective அப்படின்னு சொல்லலாம் just read the sentence now how could you let him talk like that when you knew it was irrespective அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நாம் எப்படி இதை நடக்க விட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எப்படி இதை நடக்க விட்டோம் ஸோ இதை how could we ஏன் we நாம how could we let இதை நடக்க விட்டோம் let this happen how could we let this happen அப்படின்னு சொல்லணும் அடுத்தது அது ரேரான சான்ஸ்ன்னு தெரிஞ்சும் நம்ம எப்படி அதை நழுவ விட்டோம் சில டைம்ஸ் இந்த மாதிரி தான் நடக்கும் இல்லையா ரேரான சான்ஸு கிடைக்கவே இல்லைனாலும் நம்ம அதை மிஸ் பண்ணியிருப்போம் அதை தான் இங்கே கேட்டிருக்கோம் இல்லையா ஸோ இது இங்கிலீஷில் நாம் எப்படி அதை நழுவ விட்டோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வரும் how could we let this chance அதாவது இந்த சான்ஸை அதனால் how could we let this chance
ஸ்லிப் நழுவ வருதுன்னா ஸ்லிப் அவே. அடுத்து என்ன இருக்குது, அது ரேரான சான்ஸ்ன்னு தெரிஞ்சும் அப்படின்னா when நமக்கு தெரிஞ்சும் நாம அப்படிங்கிறனால when we knew it was rare. ரீட் பண்ணுங்க. How could we let this chance slip away when we knew it was rare அப்படின்னு சொல்லணும். அடுத்த சென்டென்ஸ், நைட்டில் நீ எப்படி குழந்தைகளை விளையாட விட்ட. நைட்டில் போய் எப்படி தான் நீ குழந்தைகளை விளையாட விட்டேன்னு தெரில, ஏன் விளையாட விட்ட, எப்படி விளையாட விட்ட. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்போம் இல்லையா. ஸோ இதுக்கு நீ எப்படி குழந்தைகளை விளையாட விட்ட அப்படிங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் மாற்றணும். அப்போது ஹவு குட், நீ அப்படிங்கிறனால ஹவு குட் யூ. குழந்தைங்களை விளையாட விட்ட அப்படி கேட்கும்போது லெட் த கிட்ஸ் ப்ளே. எப்போ, நைட்டில், at night. Just read the sentence. How could you let the kids play at night அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவங்கள எப்படி கெட்டுப்போன சாப்பாடை நீ சாப்பிட விட்ட. அவங்கள எப்படி கெட்டுப்போன சாப்பாடை சாப்பிட விட்ட அப்படி சொல்லி கேட்குறது. ஸோ இதை அவங்கள எப்படி, அதாவது எப்படி நீ சாப்பிட விட்ட அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா. ஹவு could you let them, என்ன பண்ண விட்டன்னு கேட்குறோம், சாப்பிட விட்ட. அப்போ let them eat. How could you let them eat, என்னது, கெட்டுப்போன சாப்பாடு அப்படின்னா eat the spoiled food. கெட்டுப்போன சாப்பாடு என்னன்னு சொல்லுவோம், spoiled foodன்னு சொல்லுவோம். இப்போ ரீட் பண்ணி பாருங்க. How could you let them eat the spoiled food அப்படின்னு சொல்லணும். Let's look at the next sentence. அவங்க எப்படி குழந்தைங்களை சண்டை போட விட்டாங்க. இந்த சென்டென்ஸும் சரி, அவன் எப்படி கதவை பூட்டாமல் விட்டான். ஸோ இந்த சென்டென்ஸ், இந்த ரெண்டு சென்டென்சஸும் இன்றைக்கி உங்களுக்கான ஹோம்ஒர்க். அதை எப்படி இங்கிலீஷில் பேசணும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் ஒன் பாருங்கள், நீ எப்படி பாலை பொங்க விட்ட. ஸோ பாலை பொங்க வர்றதுக்கு சூப்பரான ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். நீ எப்படி அப்படி சொல்கிறோமா. ஸோ இதை நம்ம இங்கிலீஷில் சொல்லும்போது ஹவு குட் யூ, நீன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அதனால் ஹவு குட் யூ லெட் பாலை, லெட் த மில்க், பாலை பொங்க விடுறது அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் சூப்பரான ஃப்ரேஸ் இருக்குது, பாயில் ஓவர் அப்படிங்கிறது. ஓகேவா, பாயில் ஓவர்னா பாலை பொங்க விடுறதுன்னு அர்த்தம். இப்போ ரீட் பண்ணி பாருங்கள். ஹவு குட் யூ லெட் த மில்க் பாயில் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதோட இன்றைக்கான டாப்பிக்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. இன்றைக்கான டாபிக் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டாபிக் அப்படின்னே சொல்லுவேன். நீங்களும் அதே மாதிரியே நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேரும் பண்ணிடுங்க. நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்குறேன். Until then, take care. Bye-bye.